Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ இன்னையோட பாடத்தில் கேம் தியரி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த கேம் தியரிங்கிற டாப்பிக்கை நம்ம முன்னாடி லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன்ஸ் உருவாக்கங்கள் பார்த்த பொழுது ஒரு உருவாக்கம் இந்த கேம் தியரி ப்ராப்ளத்தை பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல 2% ஜீரோ சம் கேம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு 2%னா 2 பேர், ஜீரோ சம்னா கூட்டினா ஜீரோ, அது என்னங்கிறத திருப்பி ஒரு முறை விளக்குகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நம்ம உருவாக்கம் பண்ணியிருந்தோம். அந்த விளையாட்டு அந்த கேமை வந்து ஏ அப்படிங்கிற பர்சனுடைய பார்வையில் வந்தால் எப்படி வரும், பி அப்படிங்கிறவருடைய பார்வையில் வந்தால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கணக்குக்கு 2 விதமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடித்தோம். பின்னாடி நம்ம இரட்டை டூவலை பார்க்கும் பொழுது ஏவினுடைய ப்ராப்ளமும் பியினுடைய ப்ராப்ளமும் ப்ரைமல் டூவல் ஆக வரும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதை பற்றியும் கொஞ்சம் சிறிது நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி இப்போ 2% ஜீரோ சம் கேம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி பழைய இதுவே நம்ம ஒரு உதாரணத்தை வைத்து கொண்டு செய்யலாம். பின்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரொம்ப எளிமையான உதாரணம் வந்து 2 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஒரு விளையாட்டு விளையாடுகிறார்கள். 2 பேர்கிட்டையும் ஒரு காயின் இருக்குது. டாஸ் பண்ண போகிறதில்ல காயினை. ஆனால் இப்போ நானும் இன்னொருத்தரும் விளையாடுறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, அவர் கையில் ஒரு காயின் இருக்குது. நான் 2 காயினை பின்னாடி வச்சுட்டு நான் இப்படி காட்ட போகிறேன். நான் ஹெட்டும் காட்டலாம், டெய்லும் காட்டலாம். என் கையில் இருக்குது, என்ன காட்ட போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். டாஸில் இல்லை, நான் டிசைட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த நண்பரும் ஹெட் டெயில் காட்டலாம். இப்போ எனக்கு வந்து 2 உபாயங்கள் இருக்கின்றன. இது வந்து நான், இது நண்பர். ஸோ எனக்கு ஹெட்டுன்னு உபாயம் இருக்குது, நான் டெயில் காட்டும் உபாயம் எனக்கு இருக்குது. அதே போல் அவர் நண்பரும் ஹெட் காட்டலாம், டெயில் காட்டலாம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க, 2 பேருமே ஹெட்டு காமிச்சோன்னா ட்ரா மாதிரி ஆகிடுது. 2 பேரும் டெயில் காமிச்சாலும் ட்ரா மாதிரி ஆகிடுது. இப்போ ஒருத்தர் ஹெட் காமிச்சு ஒருத்தர் டெயில் காமிச்சார்னாக்கா ஹெட்டு காமிக்கிறவருக்கு ₹1 லாபம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் விளையாடுவோம் என்று வைத்துக்கொண்டு அதை விளையாடி கொண்டே இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ 2 பேரும் ஹெட்டு காமிச்சானாக்கா ஒன்றும் கிடையாது, ட்ரா. 2 பேரும் டெயில் காமிச்சான்னா ட்ரா. நான் ஹெட்டு காமிச்சு அவர் டெயில் காமிச்சார்னா எனக்கு ₹1 லாபம். நான் டெயில் காமிச்சு அவர் ஹெட்டு காமிச்சார்னா எனக்கு ₹1 நஷ்டம். ஆகவே இப்படி வரும். இது பேர் வந்து பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் ஏ. ஏ அப்படிங்கிறவர், இப்போ இதில் நான் ஏ, நண்பர் வந்து பி. ஸோ ஏ இங்கே இருக்கார், பி வந்து இங்கே இருக்கார். பே ஆஃப்னா லாபம், ஏவினுடைய லாபம். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் ஏ. இது 2%. 2 பேர் விளையாடுறோம், ஏ அண்ட் பி விளையாடுறோம். ஜீரோ சம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ இதை எடுத்துக்கொண்டால் எனக்கு என்ன நஷ்டமோ அவருக்கு அது லாபம். ஸோ 2ஐயும் கூட்டினா 0 வரும். எனக்கு இங்கே லாபம் வந்தால் அவருக்கு ₹1 நஷ்டம், 2ஐயும் கூட்டினா, அதனால தான் ஜீரோ சம் என்று பெயர். இது இப்போ இதே இந்த கணக்கு இந்த விளையாட்டை வந்து நம்ம விளையாடிகிட்டே இருக்கலாம். நிறைய தடவை விளையாடும் போது யார் ஜெயிப்பாங்க அப்படி பார்த்தா ஜெயிச்சவர் கையில் எவ்வளவு காசு இருக்கும், லாபமாக ஜெயிப்பாக எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ஏங்கிறதுக்கு 2 உபாயங்கள் இருக்குது, பி அப்படிங்கிறதுக்கு 2 உபாயங்கள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நான் 2 உபாயங்கள் ஹெட் டெயில். இப்போ நான் இன்னொரு ஒரு ஏபி கணக்கை இங்கே நான் எழுதுகிறேன்.
இப்போ இப்படி ஒன்று எழுதுகிறேன். ஸோ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவருக்கு 2 உபாயங்கள் இருக்கின்றன, பி என்பவருக்கு 3 உபாயங்கள் இருக்கின்றன. ஸோ முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 இருந்தது, இங்கே 2 இருந்தது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் உபாயங்கள் தான் இருக்கணுமானா இல்லை. இவருக்கு 2 உபாயம் இருக்குது, அவருக்கு 3 உபாயம் இருக்குது. இது 2% ஜீரோ சம் கேம்னா ஆமாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கேட்கலாம், எல்லாத்தையும் கூட்டினான்னா 0 வருது, அதனால் ஜீரோ சம்மானா இல்லை. இப்போ இதில் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னாக்கா 0 வராது. 3 2 5 -1 4 4 2 6 3 4. ஆனாலும் இது ஜீரோ சம். ஜீரோ சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருடைய கெயின் இன்னொருத்தருடைய லாஸ், தேர்ஃபோர் ஜீரோ சம். ஸோ ஏங்கிறவர் இந்த உபாயத்தை விளையாடி பி என்பவர் இந்த உபாயத்தை விளையாடும் பொழுது ஏவின் லாபம் -1, அதாவது ஏக்கு 1 ரூபாய் நஷ்டம். அப்போ அது பிக்கு லாபம், அதனால் ஜீரோ சம் என்று பெயர். இப்போ இதில் உபாயங்கள் என்னங்கிறத நான் சொல்லலை. இந்த கணக்கில் வந்து நான் ஹெட் டெய்ல்னு சொல்லிட்டேன். இதில் இந்த உபாயங்கள் என்னங்கிறத நான் சொல்லலை. இன்னொன்று கவனித்தோம், இதில் இது கூட்டினா 0 வந்தது, இங்கே வரல. இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது இந்த பே ஆஃப். பார்த்தீங்கன்னாக்கா ஏ கொஞ்சம் அதிகம் ஜெயிப்பது போல் தெரிகிறது, ஏன்னா ஈக்குவலாக இல்லாத போல் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் ஹெட் போட்டு ஒருத்தர் டெயில் போட்டால் 1 ரூபா, இல்லாட்டி அவருக்கு 1 ரூபா. இந்த மாதிரி இருக்குமா ரியல் லைஃப்லன்னா இருக்கும். இப்போ நீங்கள் இதை 2 நண்பர்கள் விளையாடுற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 2 கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2 கம்பெனியுமே வந்து கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் விற்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 2 டிவி விற்கிற கம்பெனியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் பண்ணி விற்கிற கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சோப்பு, சால்ட், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம். 2 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த இப்போ உபாயங்கள்னு என்னவாக இருக்கும்? இப்போ சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட்டில் வந்து சில சமயம் கேஷ் டிஸ்கவுண்ட் நேராக கொடுத்துருவாங்க. சில சமயம் டிஸ்கவுண்ட் வந்து கைண்டில் இருக்கும். இந்த பொருளை நீங்கள் 1/2 கிலோ வாங்கினீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு ஷாம்பு இவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வேறு கைண்டில் இருக்கும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டில் பண்ணுவாங்க. இப்போ 1/2 கிலோ தனியாக வாங்கினாக்கா 50 ரூபா, 1/4 கிலோ வாங்கினீங்கன்னாக்கா 25 ரூபா. ஆனால் எங்ககிட்ட இந்த அரையும் காலையும் நான் கட்டி வச்சுருப்பேன். பண்டிலாக வாங்கினீங்கன்னாக்கா 75 உங்களுக்கு 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ பலவிதமான டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய உபாயங்கள் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ இருக்கும், இனிஷியல் டவுன் பேமெண்ட் இவ்வளவு, அது மாதிரி பல உபாயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏங்கிறவர் 2 உபாயங்களும் பிங்கிறவர் 3 உபாயங்களும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏங்கிறது கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருக்கலாம், பிங்கிறது கொஞ்சம் சின்ன கம்பெனியாக இருக்கலாம். அதனால் ஏ வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஏக்கு எனிவே நிறையா சேல்ஸ் இது இருக்குது, அதனால் ஏக்கு லாபங்கள் அதிகமாக வரலாம் என்றும் இருக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தபோது நம்ம என்ன சொன்னோம்னாக்கா 2 பேரும் ரேஷ்னல் பிஹேவியர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஏ பி இருவரும் ரேஷ்னல் பிஹேவியர். ரேஷ்னல் பிஹேவியர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸாகவும் இருக்குமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க தன்னுடைய நன்மைக்கு எது அட்வான்டேஜஸாக இருக்குமோ அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ அந்த அசம்ஷனில் நம்ம முன்னாடி என்ன சொன்னோன்னா ஏ அப்படிங்கிறவர் வந்து மேக்ஸிமின் ஸ்ட்ராட்டஜியோடு விளையாடுவார், பி என்பவர் மினி மேக்ஸ் என்ற ஸ்ட்ராட்டஜியோடு விளையாடுவார் அப்படின்னு சொன்னோம். இந்த மேக்ஸிமின் என்றால் என்ன, மினி மேக்ஸ் என்றால் என்ன? மேக்ஸிமின்னா மேக்ஸிமைஸ் அதிகப்படுத்துதல், எதை? மினிமம் ப்ராஃபிட். மேக்ஸிமைஸ் தி மினிமம் ப்ராஃபிட். மேக்ஸிமைஸ் தி மினிமம் ப்ராஃபிட். ஏன் மினிமம் ப்ராஃபிட் வருதுன்னாக்க பி அப்படிங்கிறவர் ரேஷனில் விளையாடுவார். பிங்கிறவர் சும்மா விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு விளையாட மாட்டார். அவருக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸாக இருக்கோ அப்படி தான் விளையாடுவார். ஸோ அவர் ரேஷனில் விளையாடுற பட்சத்தில் ஏவுக்கு எவ்வளவு லாபத்தை குறைக்க முடியுமோ அதே மாதிரி தான் அவர் விளையாடுவார். ஸோ பி வில் ட்ரை டு கிவ் மினிமம் ப்ராஃபிட் டு ஏ அண்ட் ஏ வில் ட்ரை டு மேக்ஸிமைஸ் தட் மினிமம் ப்ராஃபிட்.
பி கொடுக்குற மினிமம் ப்ராஃபிட்டை இவர் மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் ஏ. அதனால் அவர் வந்து மேக்ஸிமின் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுவார். பி என்பவர் மினி மேக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுவார். மினிமைஸ் தி மேக்ஸிமம் லாஸ், பிகாஸ் ஏ வில் ட்ரை டு இன்ஃப்ளிக்ட் மேக்ஸிமம் லாஸ் ஆன் பி. ஏன்னா ஏ தன்னுடைய லாபத்துக்கு அவர் விளையாட பிக்கு எவ்வளவு நஷ்டம் உண்டாக்கலாம் அப்படின்னு தான் அவர் விளையாடுவார். ஸோ ஏ வந்து பிக்கு அதிக நஷ்டத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவார், பி வந்து அந்த நஷ்டத்தை குறைக்க ட்ரை பண்ணுவார். ஸோ மினிமைஸ் தி மேக்ஸிமம் லாஸ். ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் ஏன்னா இது ஏவினுடைய லாபம். அப்போ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் பி எப்படி இருக்கும்? ஏவினுடைய லாபம் பியினுடைய நஷ்டமாக இருக்கும். ஸோ இது பியுடைய நஷ்ட மேட்ரிக்ஸ். ஸோ பியுடைய லாப மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா 0 -1 1 0 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரே மேட்ரிக்ஸை வைத்துக்கொண்டு அது ஏவின் லாப மேட்ரிக்ஸ், அதுவே பியின் நஷ்டம் மேட்ரிக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு நம்ம பண்ணிடலாம். தனித்தனியாக டிஃபைன் பண்ண வேண்டாம். பியினுடைய நஷ்டம் என்னங்கிறத டிஃபைன் பண்ண வேண்டாம். ஏக்கு என்ன லாபமோ அதுதான் பியினுடைய நஷ்டம். ஸோ ஏவுடைய லாபம் மேட்ரிக்ஸ், பியினுடைய நஷ்டம் மேட்ரிக்ஸ். இது ஏயுடைய லாபம் மேட்ரிக்ஸ், இதுவே பியினுடைய நஷ்டம் மேட்ரிக்ஸ். ரைட். இதெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ இந்த கணக்கு நம்ம பண்ண வேண்டாம். இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நம்ம இது இன்னொன்று முக்கியமாக என்ன, எதுக்கு இந்த காயின் ஹெட்ஸ் டெய்ல்ஸ் கொடுக்கறதுனாக்க இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கும், விளையாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே நமக்கு வேண்டிய டெசிஷன் என்னன்னாக்க சாதாரணமாக இந்த இரண்டு உபாயங்களை ஏ வந்து P1 P2 அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆர் ப்ரப்போர்ஷனில் விளையாடுவார். என்ன விகிதத்தில், விகிதம் ஃப்ராக்ஷன் ப்ரப்போர்ஷன் எந்த விகிதத்தில் விளையாடுவாருங்கிறது P1 P2. இந்த விகிதங்கள் தான் வந்து ப்ராபபிலிட்டியாக மாறிடும். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு சம்பவத்தன்மைன்னு தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த விகிதங்கள் வந்து ப்ராபபிலிட்டியாக மாறும். இப்போ 1000 தடவை விளையாடினார்னா எத்தனை தடவை இதை விளையாடுவார், எத்தனை தடவை இது எத்தனை விகிதம் இதை விளையாடுவார், இது எத்தனை விகிதம் சதவிகிதம் சொல்ல 80% 20%, அப்போ 0.8 0.2 ப்ராபபிலிட்டியாக வரும். ஸோ P1 + P2 = 1. அதே போல் இவர் Q1 Q2 Q3 என்று ஆடும் பொழுது எந்த விகிதத்தில் இந்த Q1 Q2 Q3 மாற்றி மாற்றி விளையாடுவார். ஒரு Q1 அப்புறம் Q2 அப்புறம் Q3 அப்புறம் Q1 அவசியம் இல்லை. நிறையா விகிதங்கள் வந்து Q1 செய்ய முடியும், மாற்றி 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 விளையாடுவாங்க. ஆனால் மொத்தம் ஒரு 1000 தடவை விளையாடி நீங்கள் கூட்டினீங்கன்னா இத்தனை விகிதம் Q1, இத்தனை விகிதம் Q2, இத்தனை விகிதம் Q3 அப்படின்னு வரும். அந்த விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த கணக்கு. இந்த விகிதங்களை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம இன்னொன்று பார்க்கணும். இது வந்து ஏவினுடைய பே ஆஃப், பி வந்து அங்கே இருக்கார். இப்போ நீங்கள் ஏவை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பிஐ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏவிற்கு 2 உபாயங்கள் இருக்குது இந்த இடத்துல. ஏவுடைய இது என்னன்னா தன்னுடைய லாபத்தை அதிகரிப்பது. இப்போது ஒரு இதுக்கு பேச்சுக்கு இது ஏ இதை விளையாடும் பொழுது பி இதை விளையாடினார்னாக்கா ஏக்கு அதிக லாபம் 3. இப்போ ஏ இங்கே விளையாடும்போது ஸோ இந்த உபாயத்தை எடுத்துக்கொண்டால் 3 வந்து 1 விட பெருசு, 2 வந்து -3 விட பெருசு, ஆனால் -1ங்கிறது 2 விட சின்னது. ஆகையால் ஏ மாற்றி மாற்றி தான் விளையாடுவார், ஹோப்பிங் தட் சம்டைம்ஸ் பி வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் ஆடின்னு இருக்கும் பொழுது இதையே கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினாருனாக்கா பி என்ன பண்ணுவார், இங்கே விளையாடுவார். ஏன்னா பி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கோசரம் ஏ வந்து ஸ்விட்ச் பண்ணி ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த 2ம் விளையாடுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பிஐ பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிஐ பொறுத்த வரைக்கும் இதை பி விளையாடினார்னாக்கா கன்சிஸ்டண்ட்டாக பி இதை விளையாடும்போது 3 1, இதை விளையாடும்போது 2 -3. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் 3 is greater than 2, 1 is greater than -3. ஆக பிங்கிறவர் என்ன பண்ணுவார்னாக்க இதை வந்து விளையாடவே மாட்டார். காரணம் என்னவென்றால் இதை விளையாடும்போது ஏ இங்கே விளையாடினா அவருக்கு 3 நஷ்டம், இங்கே விளையாடினா 2 நஷ்டம். ஏ இதை விளையாடினார்னா ஒரு நஷ்டம், இங்கே விளையாடினா 3 லாபம். ஸோ 3 is greater than 2, 1 is greater than -3. ஆகவே பிங்கிறவர் இதை விளையாடவே மாட்டார். இதை விளையாடுவதற்கு பதிலாக இதை விளையாடினால்
பிக்கு நல்லது. மறுபடியும் இதை விளையாடுவதற்கு பதிலாக இதை விளையாடினால் பிக்கு நல்லது. ஆகவே பி வந்து இதை விளையாட மாட்டார். எப்போ பி இதை விளையாட மாட்டார்? பியினுடைய ஒரு உபாயத்தை எடுத்துக்கொண்டு, 2 உபாயங்களை எடுத்துக்கொண்டு அப்படியே கம்பேர் பண்ணான்னாக்க ரெண்டுத்துலேயுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இது பெருசாக இருக்குன்னாக்க பி இதைத்தான் விளையாடுவார். இப்போ இந்த உதாரணத்தின் போல் 3 is bigger than 2, 1 is bigger than -3, ஸோ பி வந்து இதை விளையாட மாட்டார். இப்போ வந்து இப்போ பி இதை விளையாட மாட்டார் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ப்ராப்ளம் வந்து 2/2 ஆக மாறிவிட்டது. இப்போ 2/2 ஆக மாறிவிட்டது. இப்போ நீங்கள் திருப்பி ஏவின் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்க ஏவின் பார்வையில் பார்க்கும்போது 2 is greater than -3, -1 is less than 2. ஆகவே ஏ வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆட தான் ட்ரை பண்ணுவார். இப்போ நீங்கள் திருப்பி பியின் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்க 2 is bigger than -1, -3 is smaller than 2. ஆகவே இந்த கணக்கு வந்து இப்போ ஏவும் ஸ்விட்ச் பண்ணி விளையாடுவார். ஏ 2 is bigger than -3, -1 is bigger than 2, ஸோ ஏ ஸ்விட்ச் பண்ணி விளையாடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் 2 is bigger than -1, -3 is bigger than 2. ஆகவே இவர் வந்து ஸ்விட்ச் பண்ணி விளையாடாமல் 2 பேரும் 2/2ல் விளையாடிட்டு இருப்பாங்க. 2 -1 -3 2 அப்படின்னு விளையாடுவாங்க. ஸோ இந்த 2 உபாயம் 3 உபாயமானது 2 2 அப்படிங்கிற உபாயத்தில் முடிந்துவிடும். இப்போ இதே இன்னொரு ஆட்டத்தை நம்ம பார்த்தால் இப்படி ஒரு விளையாட்டை வைத்துக்கொள்வோம். ஏக்கு 2 உபாயங்கள் இருக்குது, பிக்கு 3 உபாயங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஏவினுடைய பார்வையில் பார்த்தீங்கள் என்றால் 2 is bigger than 1, 3 is bigger than -1, 1 is bigger than 0. ஆகவே ஏ வந்து என்ன பண்ணுவார்னா இந்த இதை விளையாட மாட்டார். ஏவினுடைய இது என்னென்னா தன்னுடைய லாபத்தை அதிகரிப்பது. ஆகவே ஏ வந்து இதை விளையாடவே மாட்டார். ஏன்னா இதை தான் விளையாடிட்டு இருப்பார். ஏன்னா இதை அவர் கன்சிஸ்டண்ட்டாக இதை விளையாடாமல் இதை கன்சிஸ்டண்ட்டாக விளையாடும்போது பி எது விளையாடினாலும் ஏவை பொறுத்த வரைக்கும் இது பெட்டர். ஆகவே ஏ வந்து இதை விளையாட மாட்டார். ஸோ ஏ வந்து ஒரே உபாயத்தை விளையாடி கொண்டிருக்கும் பட்சத்தில் பி என்ன பண்ணுவார்? எது தனக்கு நஷ்டத்தை ரொம்ப குறைவாக கொடுக்கிறதோ அதை தான் விளையாடுவார். ஆகவே பி இதையும் பார்த்துட்டு பி என்ன பண்ணுவார்? இதை விளையாட மாட்டார். அப்புறம் இதையும் பார்த்துட்டு பி இதை விளையாட மாட்டார். ஆக ஒன்று தான் மிஞ்சும். ஏ எப்பொழுதுமே இதைத்தான் விளையாடுவார், பி எப்பொழுதுமே இதைத்தான் விளையாடுவார். ஏவின் லாபம் 1 அப்படின்னு முடிஞ்சு போயிடும். ஸோ சில கணக்குகளில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா வந்து முடியும் போது அது பெயர் சேடில் பாயிண்ட் என்று பெயர். சேடில்னா சேணப்புள்ளி என்று சொல்லலாம், ஆனால் சேடில் பாயிண்ட் என்று சொல்லுவோம். எப்போ சேடில் பாயிண்ட் இருக்கும்னாக்க ஏக்கும் பிக்கும் இருக்கிற உபாயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸில் யூ வில் ஹாவ் டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆதிக்கம் செலுத்தும் டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் இது டாமினேட் பண்ணுறது. இதை விட எப்படி டாமினேட் பண்ணுறதுனாக்க ஒரு நம்பரும் ஹையர். ஸோ the dominant strategy will stay, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போயிடும். ஸோ இதுதான் இருக்கும். இப்போதைக்கு இப்போ இது வந்த உடனே இதை 2ஐயும் எடுத்தீங்கன்னாக்க இது டாமினேட் பண்ணுறது. ஏன்னா பியை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை குறைக்க வேண்டும். ஆகவே இது போயிடும். அப்புறம் இது 2ஐயும் பார்க்கும்போது இது டாமினேட் பண்ணுறது. ஸோ டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி செய்யும் பொழுது ஒரே பாயிண்டில் வந்து நின்றுதுன்னா அதன் பெயர் சேடில் பாயிண்ட் என்று பெயர். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சேடில் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2% 0 சம் கேமில் சேடில் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். சேடில் பாயிண்ட் இருந்ததுனாக்க
ஏயும் பியும் ஒரே உபாயத்தை தான் விளையாடி கொண்டிருப்பார்கள். இதை பொறுத்த வரைக்கும் ஏவினுடைய லாபம் 1 அப்படின்னு முடித்து கொள்ளலாம். இப்போ சேடில் பாயிண்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம செய்யலாம். இப்போ சேடில் பாயிண்ட் இல்லாத பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு 2x2 கேமை எடுத்துக்கொண்டு இப்போ இந்த கேமை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஏக்கு 2 உபாயங்கள், பிக்கு 2 உபாயங்கள். ஸோ முதல்ல டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா, ஏவை பொறுத்தவரை 3 is bigger than -1 but -2 is smaller than 2. ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பிஐ பொறுத்தவரை 3 is bigger than -2 but -1 is smaller than 2. ஆகவே பிக்கும் டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆகவே மாற்றி மாற்றி தான் விளையாடி ஆகணும். ஸோ மாற்றி தான் விளையாடும் பொழுது ஏ வந்து P1 P2 அப்படிங்கிற விகிதங்களில் விளையாடுவார். பி வந்து Q1 Q2 அப்படிங்கிற விகிதங்களில் விளையாடுவார். இப்போ இதை லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்னா, ஏவினுடைய ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஏஸ் ப்ராப்ளம் அப்படி எடுத்துக்கொண்டால், பி கன்சிஸ்டண்ட்டாக இதை விளையாடினார்னா ஏவினுடைய லாபம் 3P1 - P2. பி கன்சிஸ்டண்ட்டாக இதை விளையாடினார்னாக்க ஏவினுடைய லாபம் -2P1 + 2P2. But A will do a maximize the minimum profit. So நம்ம என்ன பண்ணோம், maximize U minimum of the 2. So U is less than or equal to this, U is less than or equal to this, P1 + P2 is equal to 1, P1 P2 greater than or equal to 0, U is unrestricted அப்படின்னு நம்ம ஏ உடைய ப்ராப்ளத்தை எழுதணும். ஒன்று இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை. பட் 2x2 இருக்கிற பட்சத்தில் 2 வேரியபிள் இங்கே இது ஏக்கு வரும்பொழுது இந்த மாதிரி 2x2 இருக்கும்போது மட்டும் இட்ஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணாமல் கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வந்துடலான்னாக்கா, P1 + P2 is equal to 1, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ அதை வைத்து கொண்டு செய்யும் பொழுது 3P1 - P2 is equal to -2P1 + 2P2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னாக்கா 5P1 is equal to 3P2 அப்படின்னு வந்துடும். ஸோ P1 + P இது அதுக்கு முன்னாடி P1 is equal to 3/5P2 அப்படின்னு வந்துடும். அப்புறம் P1 + P2 is equal to 1லேருந்து 3/5P2 plus P2 is equal to 1. So 8/5P2 is equal to 1. P2 is equal to 5/8. P1 is equal to 3/8. So ஏவினுடைய எக்ஸ்பெக்டட் கெயின் என்னன்னாக்கா, இது ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3P1 - P2 is equal to 9/8 minus 5/8, which is 4/8 is equal to half. So A உடைய expected gain வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் it will be half. ஸோ இந்த மாதிரி A ஓட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். B ஓட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம B ஓட ஃபார்முலேஷன் எழுதணும். ஸோ B ஓட ஃபார்முலேஷன் நம்ம என்ன சொன்னோம்னாக்கா, minimize the maximum loss. ஸோ ஏ வந்து இதை கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினார்னாக்க B's loss will become 3Q1 - 2Q2. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரே டேபிள் தான் வச்சுட்டுருக்கோம். ஸோ இதே டேபிள் வந்து ஏஸ் ப்ராஃபிட், இதே டேபிள் தான் B's லாஸ். ஸோ பியை பண்ணும்போது லாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது பியோட லாஸ். இன்னொரு தடவை மைனஸில் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா லாஸுங்கிறதுனால. ஸோ B's loss is also the same matrix which is A's profit or gain.
Therefore, so இப்போ A கன்சிஸ்டண்ட்டாக இதை விளையாடினார்னா B's loss will be 3q1 minus 2q2. A இதை கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினார்னா B's loss will be minus q1 plus 2q2. B வந்து minimax, minimize the maximum loss. So minimize V is greater than or equal to, V is greater than or equal to, V is greater than or equal to both. அதே மாதிரி q1 plus q2 is equal to 1, q1 q2 greater than or equal to 0 and V unrestricted, V unrestricted அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து A's ப்ராப்ளம், B's ப்ராப்ளம் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். This is B's ப்ராப்ளம். இப்போ அங்கே செய்தது போல் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டால் இப்படி வரும். 3q1 minus 2q2 is equal to minus q1 plus 2q2. ஸோ இதில் வந்தீங்கன்னா 4q1 is equal to 4q2, q1 is equal to q2. From q1 plus q2 is equal to 1, we will get q1 is equal to half, q2 is equal to half and B's loss will be, எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ 3/2 minus 1 half. கரெக்டாக சால்வ் பண்ணோன்னாக்கா A's கெயின் half வரும், B's loss half வரும். ஸோ A அப்படிங்கிறவர் இந்த ரெண்டு உபாயங்களை வந்து 3/8 5/8ங்கிற விகிதத்தில் விளையாடுவார். ஆனால் B வந்து 50-50% half-halfங்கிற விகிதத்தில் விளையாடுவார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெண்டு உபாயம் தான் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னாக்க 2% ஜீரோ சம், பட் ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு உபாயங்கள் தான் இருக்குது, டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படின்னாக்க இப்படி சால்வ் பண்ணலாம். ஏன்னா முதல்ல டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்ததுக்கு அப்புறமா 2/2 வந்ததுனாக்க இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா இது மைனஸ் இது பண்ணிவிட்டு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும். ஸோ 3 minus minus 2ங்கிறது 5, இது -1 minus 2ங்கிறது -3. ஸோ 3 கூட்டினா 8. இங்கே எப்படி போட்டிங்கன்னா 3 minus minus 1ங்கிறது 4, -2 -4 அதோட அப்சல்யூட் வேல்யூ 4. ஸோ ஏவோட ரெண்டு ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3/8 5/8 மாறி வரும். 3/8 5/8. பியுடையது 4/8 4/8. இங்கே வந்து 3/8 5/8, 4/8 4/8ங்கிறது ஹாஃப். ஆகவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை லீனியர் ப்ரோக்ராமிங் வழியாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். அந்த ஷார்ட்கட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணால் அதே தான் வரும். ஷார்ட்கட் பண்ணும்போது அதே தான் வரும். ஆனால் கேர்ஃபுல்லாக ஷார்ட்கட் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும். அப்சல்யூட் வேல்யூ எடுத்துவிட்டு மைனஸ் பண்ணக்கூடாது. 3 minus minus 2 5, அதோட அப்சல்யூட் வேல்யூ 5. -1 -2 is -3, அதோடைய அப்சல்யூட் வேல்யூ 3. ஸோ இங்கேயும் கூட்டினா 8, இங்கேயும் கூட்டினாலும் 8 அண்ட் மாற்றி வரும். 3/8 5/8. இங்கே P1 வந்து 3/8, P2ங்கிறது 5/8, Q1ங்கிறது 4/8, Q2ங்கிறது 4/8 என்று முடியும். இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம். இப்போ வேறு சில உதாரணங்களை பார்த்து நம்ம சில இதை ட்ரை பண்ணலாம். இப்போது இப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு ஏவும் பியும் எவ்வாறு விளையாடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இது வந்து ஏவினுடைய பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ இங்கே இருக்கார். ஏக்கு 2 உபாயங்கள் இருக்கின்றன, பிக்கு 3 உபாயங்கள் இருக்கின்றன. 1 2 3. ஏ வந்து P1 P2 அப்படிங்கிற விகிதத்தில் இல்லை ப்ராபபிலிட்டியில் விளையாடுவார். பி வந்து Q1 Q2 Q3 என்கின்ற விகிதத்தில் விளையாடுவார். இப்போ முதல்ல டாமினன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டாமினன்ஸ் இருந்ததுனாக்க டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். எது அது டாமினேட் பண்ணுறதோ அது போயிடும்.
ஸோ முதல்ல ஏக்கு டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு பார்க்கலாம். 3 வந்து -3 இஸ் பிகர் தென் -1, -2 இஸ் ஸ்மாலர் தென் 4. ஸோ ஏக்கு டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பிக்கு டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னாக்க 3 இஸ் பிகர் தென் -2, -1 இஸ் ஸ்மாலர் தென் 4. ஸோ இது ரெண்டுக்கும் டாமினன்ஸ் கிடையாது. இது ரெண்டையும் பார்த்தோன்னா 3 இஸ் பிகர் தென் 1, -1 இஸ் ஸ்மாலர் தென் 2. ஆகவே டாமினன்ஸ் கிடையாது. இதை பார்த்தோன்னா -2 இஸ் ஸ்மாலர் தென் 1, 4 இஸ் பிகர் தென் 2. ஆகவே பிக்கு எந்த காம்பினேஷன்லேயும் டாமினன்ஸ் கிடையாது. ஆக டாமினன்ஸை உபயோகித்து உபாயங்களை ரெடியூஸ் பண்ண முடியாது. அதற்கு அப்புறமா 2/3 இருக்குது. ஸோ 2/3 இருக்கும்போது யாருக்கு 2 உபாயங்கள் இருக்கோ அவருடைய ப்ராப்ளத்தை கிராஃபிக்கல் வரைபடம் மூலமாக சால்வ் பண்ணலாம். நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கூட 2 வேரியபிள் இருக்கும்போது வரைபடத்தின் மூலமாக செய்தோம். அதே மாதிரி இங்கே 2 உபாயங்கள் யாருக்கு இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை வரைபடம் மூலமாக செய்யலாம். இப்போ வேறு ஒரு கணக்கில் ஏக்கு 2 பிக்கு 2 ஏக்கு 3 இருக்கும்பொழுது பியோடைய கணக்கை சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏவுடைய கணக்கை வரைபடம் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வரைபடத்தை இந்த மாதிரி வரையலாம். இங்கே நடுவில் இப்படி ஒரு ஹெச் மாதிரி போட்டுட்டு இது வந்து P1 இஸ் ஈக்குவல் டு 0, இது P1 இஸ் ஈக்குவல் டு 1 என்று வைத்துக்கொள்ளலாம். நமக்கு இவருக்கு 2 உபாயம்தான் இருக்குது. ஸோ இதை P1 அப்படிங்கிறத விளையாடினார்னா இதை P2ன்னு விளையாடுவார்னு சொல்லலாம், அல்லது 1 - P1ல் விளையாடுவார்னு சொல்லலாம். ஏன்னா 2 உபாயங்கள் தான் இருக்குது. ஆக பி வந்து இதையே எப்பொழுதும் விளையாடினார் என்றால் ஏவின் லாபம் 3P1 மைனஸ் P2. இந்த P2வை 1 - P1 என்று எழுதிவிட்டு 3P1 மைனஸ் 1 - P1 இஸ் ஈக்குவல் டு 4P1 மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ P1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது இங்கே வந்து -1ல் வந்து நிற்கும். ஏன்னா P1 0 போட்டோம்னாக்க -1ல் வந்து நிற்கும். ஸோ இது P1 ஈக்குவல் டு 0, இது வந்து பே ஆஃப் அப்படின்னு இங்கே போட்டுக்கலாம். இது பே ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, -1, -2, -3. அதே போல் இங்கே -1, -2, -3, இது 1, 2, 3, 2, 1 அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ P1 ஈக்குவல் டு 0 போடும்போது இங்கே -1 வருது. ஆக இந்த இடம் இது -1. P1 இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா 3 வருது. ஸோ இங்கே வந்து 3. ஆக அவர் P1 ஆட அவருடைய பே ஆஃப் வந்து இது இப்படி போகும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் வரையணும். இதை வரைஞ்சோன்னாக்க இப்படி வரும் அந்த லைனு. ஆக P1 அவர் இன்க்ரீஸ் பண்ண அவருடைய பே ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இது வந்து 4P1 - 1 அப்படின்னு எழுதலாம், அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பி என்பவர் இதையே வந்து கண்டினியூஸாக விளையாடின்னு இருந்தார்னாக்க ஏவினுடைய லாபமானது -2P1 ப்ளஸ் 4P2 ஆர் 4 × 1 - P1. இது வந்து -2P1. ஸோ 4 - 6P1 அப்படின்னு வரும். 4 - 6P1 அப்படின்னு வரும். ஸோ P1 ஈக்குவல் டு 0 போட்டோன்னாக்க இது 4ல் வரும். ஸோ 1, 2, 3, இங்கே 4 இங்கே வருதுன்னு எடுத்துக்கலாம். 4, 4 இங்கே வரும். P1 ஈக்குவல் டு 0 போட்டால் 4 வரும். P1 ஈக்குவல் டு 1 போட்டால் -2 வரும் இங்கே. ஸோ -2ங்கிறது 1, இங்கே -2ங்கிறது இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஒரு லைனாக இதை கொண்டு வரணும். இப்படி வரும் அந்த லைனு. கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல
நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடலாம். இதில் இப்படி வரும் இந்த லைன். இந்த இடத்துல வந்து நம்ம 4 - 6p1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ B வந்து கண்டினியூஸாக இதை விளையாடினார்னாக்க ஏவின் லாபம் P1 + 2p2. ஸோ P1 + 2 × 1 - P1 இது வந்து 2 - P1 அப்படின்னு வரும். ஸோ P1 0 இருக்கும்போது இது 2ல் இருக்கும், இங்கே வரும். P1 1ல் இருக்கும்போது இது இங்கே 1ல் இங்கே வரும். ஆக இது ரெண்டையும் சேர்ந்து சேர்த்து நம்ம ஒரு லைன் வரையணும். இப்படி வரும். ஸோ படம் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஏவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸிமின் அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமைஸ் த மினிமம். மினிமம்னா குறைய. பி வந்து குறையிறது தான் கொடுப்பார். ஸோ ஏ வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் குறையிற இடம், இது கூடுற இடம். ஸோ ஏ வந்து அதை மேக்ஸிமைசிங் த மினிமம். ஸோ ஏவினுடைய இது என்வலப்னு பேர். இப்படி வரும். இப்படி வரும். இதான் மினிமம். இதில் மேக்ஸிமம் வந்து இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்தாற் போல் இங்கே என்ன P வருதோ அங்கே தான் ஏ வந்து விளையாடுவார். ஸோ P1 இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தோம்னாக்க இங்கே P1 = 0.5 அப்படின்னு வரும். இது கரெக்டாக 0.5ல் நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னாக்க இது கரெக்டாக 0.5 அப்படிங்கிற இடத்துல வரும். கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சோன்னா. இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் வரையலை, நம்ம வந்து தோராயமாகத்தான் இதை பண்ணியிருக்கோம். ஆகவே அது கரெக்டாக 0.5 தானாங்கிறத கூட நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னாக்க இந்த புள்ளியானது இந்த லைனுக்கும் இன்டர்செக்ஷனாக வர்றது தான் இந்த புள்ளி. இந்த லைனுக்கும் இன்டர்செக்ஷனாக வருகிறது. ஸோ 4 - 6p1 = 4p1 - 1. இது இப்படி எடுத்துன்னு போய்ட்டு இது எப்படி எடுத்துன்னு போனோம்னாக்கா 10p1 = 5, p1 = half, p2 = half. 1 - p1, p2 = half. ஸோ A's expected payoff, A எதிர்பார்க்கிற payoff வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது 0.5ல். ஸோ 4 - 6 × p1, ஸோ which is equal to 4 - 3, 1 கிடைக்கும். இப்போ பியினுடைய எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதிலேருந்து நம்ம சிம்பிளாக கொண்டு போயிடலாம். ஸோ இது வந்து இந்த ரெண்டு லைன் உடைய இன்டர்செக்ஷன் தான். ஸோ ஆக இது 4p1 - 1ங்கிறது இதுலேருந்து வந்தது. ஸோ இப்படி நம்ம திருப்பி போட்டுட்டு A B 4p1 - 1 அப்படிங்கிறது இந்த உபாயத்திலிருந்து வந்தது. 4 - 6p1 அப்படிங்கிறது இந்த உபாயத்திலிருந்து வந்தது. இந்த உபாயம் யூஸ் பண்ணலை, ஏன்னா இது மேலே இருக்குது, அது நமக்கு இது பண்ணலை. ஸோ இதான் நம்ம பாயிண்ட்டு, இது யூஸ் ஆகலை. ஸோ இப்போ ஏபியுடைய ப்ரப்போர்ஷன் நம்ம முன்னாடி பார்த்தது போல் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். 3 - -2 5, 1 - 4 5க்கு அப்சல்யூட் வேல்யூ 5, 3 - -1 4, -2 - 4க்கு 6. ஸோ இதிலிருந்து P1 = 5/10, P2 = 5/10. இதிலிருந்து Q2 = 4/10, அதாவது 2/5, Q1 = 3/5. இது ரெண்டும் பண்ணிடுவாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது இது Q1 Q2. ஸோ இவர் இதை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினார்னாக்க 3Q1 - 2Q2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3Q1 9/5 - 2Q2 4/5, which is 5/5.
which is 1. அதே 1 வந்து இவருக்கும் கிடைத்து விட்டது. ஸோ யாரான ஒருத்தருக்கு 2 இது இருக்கும்னாக்க அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே கணக்கு அது டாமினன்ஸுக்கு அப்புறமா இப்போ ஏக்கு 3 உபாயங்களும் பிக்கு 2 உபாயங்களும் வரும்போது நம்ம பியினுடைய ப்ராப்ளத்தை இதை சால்வ் பண்ணிவிட்டு இதே வச்சு தான் போடணும். அது பியின் நஷ்டமாக அது வரும். ஸோ Q1 Q2 அப்படின்னு வந்துடும். பியின் நஷ்டமாக வரும் இந்த லைன்ஸ் எல்லாம். ஸோ ஏக்கு இப்படி கீழே இருந்து மேலே போனது மாதிரி பிக்கு மேலேருந்து கீழே வந்தோன்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. எங்கே வந்து மினிமைஸ் த மேக்ஸிமம் லாஸ் வருதோ அந்த கீழ் பாயிண்ட்டு தான் ஆப்டிமம் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக ஒருத்தருக்கு 2 உபாயங்கள் இருந்து இன்னொருத்தருக்கு பல உபாயங்கள் இருக்குன்னாக்க வரைபட முறையில் இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நான் அதான் சொன்னேன், சில சமயம் இப்படி மாறி வரும். க்யூக்கு வரும்போது இதே போல் லைன்ஸை வரையணும். இதே மாதிரி தான் லைன்ஸ் கிடைக்கும். ஆனால் மேலேருந்து வரணும். மேலேருந்து வந்தோன்னாக்கா என்வலப் இப்படி இருக்கும். ஸோ இந்த புள்ளி 2 புள்ளி வரும். இந்த 2 புள்ளியில் எது வந்து மினிமைஸ் த மேக்ஸிமம் லாஸ், எது மினிமமாக இருக்கோ குறைந்ததாக இருக்கிறதோ அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும். இதே கணக்கில் இல்லை, இன்னொரு கணக்கில் வந்து பிக்கு 2 உபாயங்கள் இருந்து நம்ம சால்வ் பண்ணோன்னாக்கா வரும். அதே நம்ம செய்தது போல் ஏவையும் கொண்டு வந்துடும். இப்போ ஏபி இருவருக்குமே வந்து நமக்கு நிறையா உபாயங்கள் இருக்குது. 3 3 3 4 எப்படி இருக்குது. ஆனால் டாமினன்ஸ் இல்லை. அந்த மாதிரி வந்ததுனாக்க நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கை வைத்துக்கொண்டு நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம முன்னாடி அதை பண்ணியிருக்கோம், லீனியர் ப்ரோக்ராமிங் முறையை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது லீனியர் ப்ரோக்ராமிங்காக ஃபார்முலேட் பண்ண வேண்டும். இதையே கூட லீனியர் ப்ரோக்ராமிங்காகவும் செய்யலாம். உதாரணத்துக்கு இதோட லீனியர் ப்ரோக்ராமிங்கை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஏ வந்து மேக்ஸி மின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்ஸிமைஸ் யூ. ஸோ பி இதையே கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினார்னாக்க 3P1 minus P2 minus 2P1 plus 4P2 1 plus 2P2. வழக்கம் போல் P1 plus P2 is equal to 1. Maximize the minimum of these 3. So U is less than or equal to, U is less than or equal to, U is less than or equal to. அப்போ தான் U 3 விட சின்னதாக இருக்கும். P1 P2 greater than or equal to 0, U unrestricted. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கை சால்வ் பண்ணும்போது இதை புரிந்து கொண்டு செய்யணும். இதை U1 minus U2ன்னு போட்டு செய்யணும். சிம்ப்ளெக்ஸில் பண்ணது போல் செய்யணும். இந்த கணக்குக்கு நமக்கு சொல்யூஷன் தெரியும். கடைசியில் ஏவோடது ப்ளஸில் தான் வருது. அதனால் U greater than equal to 0ன்னு போட்டாலே வந்துடும். அதே போல் பியினுடைய ப்ராப்ளத்தை பண்ணும்போது இப்போ பிக்கு வந்து 3 உபாயங்கள் இருக்கின்றன. ஸோ பி வந்து Q1 Q2 Q3 அப்படின்னு வரும். ஸோ பி ஏ இதை கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினார்னாக்கா 3Q1 minus 2Q2 plus Q3 minus Q1 plus 4Q2 plus 2Q3. Minimize the maximum loss. So minimize V. V வந்து இதை விட மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ V is greater than or equal to, V is greater than or equal to Q1 Q2 Q1 plus Q2 plus Q3 is equal to 1, Qj greater than or equal to 0, V unrestricted. அதே போல் இந்த கணக்கில் நம்ம 1ன்னு தெரியுங்கிறதுனால V greater than or equal to 0 என்று எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணானாக்கா 1 கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதோடைய வேல்யூ 1 வந்ததுன்னா ஏவோட பே ஆஃப் 1, ஏக்கு லாபம் 1. அப்போ பிக்கு இதை பண்ணும்போது இதுவும் 1 தான் வரும். ஆனால் இது பியுடைய நஷ்டம். ஸோ -1ன்னு வராது. ஸோ பியினுடைய நஷ்டம் இது 1 வந்து முடியும். ஆக இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்துடுதுனாக்கா லீனியர் ப்ரோக்ராமிங் முறைப்படி சால்வ் பண்ணலாம். இதையே 1 சால்வ் பண்ணான்னா அடுத்தது இரட்டை காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ் வச்சு கூட சால்வ் பண்ண முடியும். ஆக இந்த மாதிரி கேம் தியரியில் சில விஷயங்கள் எல்லாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். அதோடு இந்த கேம் தியரி பற்றி நம்ம இந்த கோர்ஸில் படிக்கிறத நிறுத்தி விடுவோம். அடுத்த பாடத்தில் ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு கியூயிங் தியரி என்ற டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.